வெல்கம் டு வல்லமை ஐஎஸ் அகாடமி. நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? வேற்றுமை பார்த்தோம். சரிங்களா? வேற்றுமை எதனால பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் வர புணர்ச்சி விதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான புணர்ச்சிகளை தான் வரும். வேற்றுமையில் வந்ததுன்னா ஒரு வகை மாற்றம் நடைபெறும், அல்வழியில் வந்துச்சுன்னா ஒரு வகை மாற்றம் நடைபெறும். அதனால தான் வேற்றுமை நம்ம முன்னாடி பார்த்தோம். இந்த வேற்றுமை அப்படின்றத படித்தாலே அடுத்தடுத்த புணர்ச்சி விதிகள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதில் வேற்றுமைனா நம்ம முன்னாடி கிளாஸில் நடத்திருக்கோம், அதை பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு வந்தால் தான் ஈஸியாக புரியும் உங்களுக்கு இந்த கிளாஸ். அதுக்கப்புறம் புணர்ச்சி விதிகள் எல்லாமே புரியும். அதை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு எடுத்துக்காட்டுன்னு எல்லாமே சொல்லியிருப்போம். வேற்றுமை உருபுனானது, சொல்லுறுப்புனானது, ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த பொருளை வரும் எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டு கொடுத்துருப்போம். அதை பார்த்துருங்க. இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி. சரிங்களா? வேற்றுமை புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் வேற்றுமையில் எத்தனை வேற்றுமைக்கு உறவுகள் இருந்துச்சு? 6 வேற்றுமைகளுக்கு உருவு இருந்துச்சு. என்னென்னது? 2லிருந்து 7 வரை. சரிங்களா? முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் என்னது? வேற்றுமை உருவு இல்லை. அதனால அதை எடுத்துடலாம். மீதி எத்தனை வேற்றுமை இருந்துச்சு? 6 வேற்றுமைகள் இருந்துச்சு. அதனால தான் வேற்றுமை புணர்ச்சி எதுலது 6 வகைப்படும். சரிங்களா? ஐ ஆல் கூ இன்னதுகன். சரிங்களா? இந்த ஐ ஆல் கூ இன்னதுகன் இது இப்போ புணர்ச்சி அப்படின்னா என்னது? நிலைமொழி, மறுமொழி. நிலைமொழியாக ஒரு சொல் வறுமொழியாக இன்னொரு சொல் புணர்வு தான் அது புணர்ச்சி. சரிங்களா? அப்போ இந்த நிலைமொழி, வறுமொழி இது ரெண்டுத்துலையுமே இந்த ஐ ஆல் கூ இன்னதுகன். சரிங்களா? அது அந்த வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாகவோ இல்லது மறைமுகமாகவோ புணர்வது தான் அது வேற்றுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்துருவோம். கடல் கூட்டல் கடந்தான். கடல் கூட்டல் கடந்தான். இப்போ இந்த கடல் அப்படின்றது ஒரு சொல், கடந்தான் அப்படின்றது ஒரு சொல். சரிங்களா? இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புணர போகுது. இது எப்படி சொல்லலாம்? கடலை கடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 2ஆம் வேற்றுமை உருபு சொல்லலாம். இப்போ கடல் கடந்தான் அப்படின்றது என்னது? 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு. ஐ அப்படின்ற வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு. சரிங்களா? இப்போ அந்த மறைந்து வரும்போது எப்படி வரும்? கடல் கூட்டல் கடந்தான், கடற்கடந்தான் அப்படின்னு வரும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா லகர லகர ஈட்டு புணர்ச்சியில் நிலைமொழியில் லகரம், அதாவது நிலைமொழியில் வகர லகர நகர நகரம் வறுமொழியில் வல்லினம் அதாவது வேற்றுமையில். சரிங்களா? வேற்றுமையில் வல்லினம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வகர லகரம் இர்ரா மாறும், நகர லகரம் என்ன மாறும்? இட்டா மாறும். சரிங்களா? அதனோட விதிப்படி தான் என்ன இருக்கு? கடல் கூட்டல் கடந்தான் அப்படின்றது கடற்கடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. சரிங்களா? இது அடுத்தடுத்த விதியில நம்ம பார்க்க போறோம். இப்போ கடல் கூட்டல் கடந்தான், கடல் கடந்தான் இது வேற்றுமை உருவு என்ன இருக்கு? மறைமுகமாக வந்திருக்கு. வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது. வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது கடல் கூட்டல் ஐ கூட்டல் கடந்தான். கடல் கூட்டல் ஐ கூட்டல் கடந்தான். அப்போ இங்கே பாருங்க, இது என்ன வரும்? உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என் விதிப்படி என்ன ஆகும்? கடலை கூட்டல் கலந்தான். 2ஆம் வேற்றுமை விரியில இது எப்படி பிரிக்கலாம்? கடல் கூட்டல் ஐன்னு பிரிக்கலாமா? 2ஆம் வேற்றுமை விரியில என்ன ஆகும்னா வல்லினம் மிகும். அதனால இது என்னவா மாறும்? கடலை கடந்தான். இதுபோல ஐ ஆல் கூ இன்னதுகன் இந்த 6 வேற்றுமை உருபுகளும் இல்லை, ஐ ஆல் நம்ம 6 வேற்றுமைன்னு சொல்ல முடியாது. எது? ஆனான், ஒடு, ஓடு அதில் இருக்கும், அதில் உள்ளுக்குள்ளதான் இருக்கும். சரிங்களா? அது எல்லாமே வெளிப்படையாகவோ மறைந்தோ புணர்ச்சியில் ஈடுபடுவது தான் அது வேற்றுமை புணர்ச்சி. சரிங்களா? இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டுலாம் வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். அதை பாருங்க. இது பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை, அது வேற்றுமை விரி. வேற்றுமை தொகை அப்படின்னா என்னன்னா, வேற்றுமை உருவுகள் இருக்குல்ல, அந்த ஐயால் கூ இன்னதுகன் அதெல்லாம் மறைந்து வருவது தான் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. வேற்றுமை விரி இல்லை வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னானது அந்த வேற்றுமை உருவுகள்லாம் வெளிப்படையாக வர்றது தான் வேற்றுமை விரி அல்லது வேற்றுமை தொகாநிலை தொடர்னு சொல்லுவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்காட்டெல்லாம் அப்படியே பார்த்துருவோம். கோயில் கூட்டல்
கட்டினான் எப்படி வரும்? இப்போ கோயில் கட்டினான் அப்படின்றது இங்கே என்னவா இருக்கு? இரண்டாம் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து தொகைநிலை தொகாநிலையெல்லாம் பார்க்க போகிறோம். அதில் வந்து வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, அன்மொழி தொகை, ஓமை தொகை, உண்மை தொகையெல்லாம் இருக்குது சரிங்களா. அதில் தான் இந்த வேற்றுமை தொகை அப்படின்றது வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க. இலக்கண குறிப்பில் இரண்டாம் வேற்றுமை தொகை. இப்போ கோயில் கட்டினான் அப்படின்றது ஐ அப்படின்ற வேற்றுமை உருவம் இங்கே மறைந்து வந்திருக்கு சரிங்களா. அதனால தான் இது வந்து வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே என்னது? வேற்றுமை புணர்ச்சி தான். ஏன்னா இந்த இடத்துல என்ன இருந்திருக்கு? ஐ அப்படின்ற வேற்றுமை உருவம் மறைந்து வந்திருக்கு. இங்கே பாருங்க, கோயிலை கட்டினான். அப்போ இந்த இடத்துல ஐ அப்படின்ற வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கு. அதனால தான் இது என்ன சொல்கிறோம்? வேற்றுமை விரி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்க, அடுத்தது தலை வணங்கினான். நம்மளுக்கு தெரியும் தலை வணங்கினான் ஆள். அப்போ தலையால் வணங்கினான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆள் அப்படின்றது எந்த வேற்றுமையில் வரும்? மூன்றாம் வேற்றுமை சரிங்களா. இப்போ மூன்றாம் வேற்றுமை உருவு இங்கே என்ன இருக்கு? மறைந்து வந்திருக்கு. அங்கே பாருங்க, தலையால் வணங்கினான் அப்படி சொல்லும் போது என்ன இருக்கு? மூன்றாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கு. அடுத்து பாருங்க, சோழன் மகன். சோழன் மகன் அப்படின்றது நம்ம அந்த நான்காம் வேற்றுமையில் என்னது? கொடை, பகை, நட்பு, தகுதி, அது எந்தெந்த பொருளை வரும்னு சொல்லி பார்த்தோம். கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள்லாம் பார்த்தோம். அப்போ முறை அப்படின்றது என்னது? சோழனுக்கு மகன் முறையில் வந்திருக்கு சரிங்களா. அப்போ சோழன் மகன் அப்படின்றதுல கூ அப்படின்ற நான்காம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோழனுக்கு மகன் அப்படின்றது கூ அப்படின்றது வெளிப்படையாக வந்திருக்கு. அடுத்து பாருங்க, ஐந்தாம் வேற்றுமை தொகை மலைவீழ் அருவி. இப்போ நீங்கள் பொருளை வந்து என்ன சொல்லுவோம்? ஐந்தாம் வேற்றுமை நீங்கள் பொருள். நீங்கள் ஒப்பு எல்லை ஏது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வந்துச்சுன்னா என்னது? இல், இன் அப்படின்ற ரெண்டு வேற்றுமை உருவுகளும் நீங்கள் பொருளை வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? ஐந்தாம் வேற்றுமைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சரிங்களா. அப்போ மலைவீழ் அப்படின்றது என்னது? மலையிலிருந்து பிரிந்து வர்றது. அந்த அருவி எப்படி இருக்கும்? மலையிலிருந்து பிரிந்து வர்றது. அப்போ இன் அப்படின்ற ஐந்தாம் வேற்றுமை உருவு இங்கே மறைந்து வந்திருக்கு. அதான் இங்கே மலையின் வீழ் அருவி இங்கே வெளிப்படையாக வந்திருக்கு என்ன. அடுத்து பாருங்க, மன்னன் கை. மன்னன் கை அப்படின்றது உடைமை பொருள், கிழமை பொருள். நம்ம உரிமை கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆறாம் வேற்றுமை தொகை என்னது? உரிமை கிழமை. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? இது வந்து தற்கிழமைன்னு சொல்லலாம். தற்கிழமை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்? நம்மளுடைய உடம்புல இருந்து பிரிக்க முடியாததான் தற்கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிரிதின் கிழமை அப்படின்றது என்னது? தன் உடலுக்கு சம்பந்தம் இல்லாதது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனது வீடு அப்படின்னு சொல்லும்போது அது என்னது? பிரிதின் கிழமை. வீடு அப்படின்றது ஒரு தனியானது. இப்போ கை அப்படின்றது என்னது? நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதால அதுதான் வந்து தற்கிழமை அப்படின்னு சொல்லலாம். அப்போ மன்னன் கை அப்படின்றது இந்த இடத்துல அது அப்படின்ற ஆறாம் வேற்றுமை உருவு என்னது? மறைந்து வந்திருக்கு. இங்கே பாருங்க, மன்னனது கை. மன்னனது கை. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? ஆறாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கு. அது அப்படின்றது என்னது? வெளிப்படையாக வந்திருக்கு. அடுத்தது மதிர்பூனை. மதிர்பூனை அப்படின்றது நம்ம ஏழாம் வேற்றுமை பார்த்துப்போம். ஏழாம் வேற்றுமை அப்படின்றது எந்த இதில் வரும்? இடம், காலம் வரும். மதிர்பூனை அப்படின்றது ஒரு இடப்பொருளை குறிக்குது. அதனால தான் இங்கே கண் அப்படின்றது மறைந்து வந்திருக்கு. இங்கே பாருங்க, மதிர்கண் பூனை. அப்போ பூனை எது மேலே இருக்குது? மதில் மேலே இருக்குது சரிங்களா. அப்போ இது போல் வேற்றுமை உருவுகள் மறைந்தும் வெளிப்படையாகவும் வந்து புணர்ச்சியில் ஈடுபட்டுச்சுன்னா அதுதான் வந்து வேற்றுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? வேற்றுமை புணர்ச்சி எத்தனை வகைன்னு கேட்டால் எத்தனை வகைன்னு சொல்லணும்? 6 வகைப்படும். அது எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை வரைக்கும் இருக்கிற எல்லா வேற்றுமையும் என்னது? வேற்றுமை புணர்ச்சியில் ஈடுபடும். அதை வந்து 6 வகைப்படும் நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னது? அல்வழி புணர்ச்சி. அல்வழி புணர்ச்சி அப்படின்னா என்னது? இப்போ நம்ம பார்த்தோம் வேற்றுமை புணர்ச்சி பார்த்துட்டோம். அடுத்து அல்வழி புணர்ச்சின்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல வேற்றுமை புணர்ச்சி, அது இல்லாத அல்வழின்னா என்ன மீனிங்கு? அல்வழி அப்படின்னா என்ன மீனிங்னா வேற்றுமை அல்லாத வழி. அப்போ ஐயாளுக்கு இன்னதுகன் அந்த வேற்றுமை உருவுகள் மறைந்தும் வெளிப்படையாகவும் வராமல் மற்றது வந்து புணர்ச்சி விதியில் ஈடுபட்டுச்சுன்னா அதுதான் அது அல்வழி புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. வேற்றுமை உருவுகள் மறைந்தோ வெளிப்படையாகவோ இன்றி அத்தல்லாத வழியில் நிலைமொழியும் வருமொழியும் புணர்வது தான் அது அல்வழி புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்வழின்னா என்னன்னு சொன்னாங்க?
வேற்றுமை அல்லாத வழி. வேற்றுமை அல்லாத வழின்னா என்னது? அந்த ஐயால் கூ இன்னதுகன் அந்த வேற்றுமை உருவுகள் வெளிப்படையாகவும் வராமல் மறைமுகமாகவும் வராமல் வந்து புணர்ச்சியில் ஈடுபடுவது தான் அல்வழி புணர்ச்சி. சரிங்களா? அந்த அல்வழி புணர்ச்சி எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கலாம். தொகைநிலை தொடர் அப்படின்றது வந்து 6 வகைப்படும், தொகாநிலை தொடர் அப்படின்றது 9 வகைப்படும். சரிங்களா? அந்த தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை வரும். அந்த வேற்றுமை தொகை என்ன பண்ணிடலாம்? அந்த வேற்றுமை தொகை தான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், மறைந்து வருவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதனால அதை எடுத்துக்கணும். அது அல்வழியில் வராது. சரிங்களா? வேற்றுமை தொகை 6, அதில் சரி தொகைநிலை தொடர் 6, அது என்ன வரும்? வேற்றுமை தொகைன்னு ஒன்று வரும். வேற்றுமை தொகை. இந்த வேற்றுமை தொகை என்ன பண்ணிடலாம்? எடுத்துடலாம். சரிங்களா? இந்த வேற்றுமை தொகைநிலை தொடரில் அந்த வேற்றுமை எடுத்துட்டுனா எவ்வளோ? மீதி 5 இருக்கும். தொகாநிலை தொடர், தொகாநிலை தொடர் 9 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? இதுலேயும் வேற்றுமை தொடர் வரும். அதில் வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினைமுற்று தொடர்னு ஒரு தொடர் இருக்கும். அதை 2 வகையாக பிரிக்கலாம். வினைமுற்றை நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கணும். சரிங்களா? அதை 2 வகையாக பிரிக்கலாம். ஆனால் அது தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, அது 2த்தையும் பிரித்து என்ன பண்ணியிருப்பாங்க? 9 சொல்லியிருப்பாங்க. அப்போ மொத்தம் 9 5 எவ்வளோ? 14. அந்த அல்வழி புணர்ச்சி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 14 வகையாக பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம எடுத்துக்காட்டாக பார்க்க போகிறோம். நம்ம தொகைநிலை தொகாநிலை நடத்தலன்னு சொல்லி பார்க்காதீங்க, அடுத்தது கிளாஸ் நடத்த போகிறோம். இது சும்மா ஒரு வேற்றுமை தொடர், வேற்றுமை புணர்ச்சினானது, அல்வழி புணர்ச்சினானது புரிய வைக்கிறதுக்காக தான் இது கொண்டு வந்துருக்கோம். அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம தொகைநிலை தொகாநிலை எல்லாம் பார்க்க போகிறோம். அது ஒவ்வொன்றும் எடுத்துக்காட்டுடன் ஃபுல்லாக வந்து தெளிவாக பார்த்துடலாம். இப்போ வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சிக்கான ஒரு புரிதலுக்காக இதை கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு தொகைநிலை தொடர். தொகைநிலை அப்படின்னா என்ன மீனிங்க? அந்த வேற்றுமை உருவு மறைந்து வருவது. வேற்றுமை உருவு மறைந்து, தொகைனா அது தொகைனா தொக்கி வருவது, தொக்கி வருவதுனா என்னது? மறைந்து வருவதுன்னு சொல்லுவாங்க. வேற்றுமை உருவு மறைந்து வருவது தான் வேற்றுமை உருவு வந்து என்னது? மறைந்து வருவது. வேற்றுமை உருவு அப்படின்னு மறைந்து வந்ததுன்னா அது வேற்றுமை புணர்ச்சின்னு சொல்லி பார்த்தோமா? வேற்றுமை உருவு மறைந்தோ வெளிப்படையாக வந்துச்சுன்னா வேற்றுமை புணர்ச்சி பார்த்தோம். இங்கே என்னது? வேற்றுமை உருவு மறைந்து வருவது. அடுத்து நம்ம எடுத்துக்காட்டுடன் பார்க்கலாம். பாருங்க, தொகைநிலை தொடர். சரிங்களா? தொகைநிலை அப்படின்னா என்னது? தொக்கி வருவது, மறைந்து வருவது. சரிங்களா? அந்த வேற்றுமை உருவு மறைந்து வந்துச்சுன்னா வேற்றுமை தொகையில போயிடும். மீதி இந்த 5மே என்னது? அல்வழி புணர்ச்சியில் வரும். சரிங்களா? இங்கே என்னது? உருவு மறைந்து வருவது. இது உருவுகள்லாம் என்னது? இந்த வினை உருவுகள், பண்புருவுகள், ஓமை உருவுகள், உண்மை உருவுகள், அன்மொழி தொகை, இது எல்லாமே என்னது? மறைந்து வருவது தொகைநிலைன்னு சொல்லுவாங்க. உருவுகள் மறைந்து வருவது. வினைத்தொகை ஃபர்ஸ்ட். வினைத்தொகையில பாருங்க, இது வந்து வினைத்தொகையில நம்ம என்னது தெளிவாக நடத்துகிறோம். சுடு கூட்டல் சோறு, காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்காலமும் மறைந்து வந்திருக்கும். சரிங்களா? சுடு சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு அப்படின்னு சொல்லிட்டு என்னது? 3 காலமும் மறைந்து வந்ததால இது வினைத்தொகைன்னு சொல்லலாம். இது வந்து அல்வழி புணர்ச்சி. அடுத்தது பண்புத்தொகை. பண்புத்தொகைன்னா என்னது? அளவு, வடிவம், நிறம், சுவை, இந்த 4 பொருளில் வரும். சரிங்களா? ஆகிய அப்படின்ற பண்புருவு மறைந்து வருவது தான் அது பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மை கூட்டல் தமிழ் எப்படி வரும்? செந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது நம்ம அந்த பண்பு பெயர் புணர்ச்சியில் பார்த்துருப்போம். என்ன இருக்கும்? இந்த மை விகிதி ஈறுபோதலின் மை விகிதிகளும் செம் கூட்டல் தமிழ் அப்படின்னு இருக்கும். அடுத்து என்ன வரும்? முன்னின்ற மெய்த்திரிதல். இதற்கு இனமான என்னது? முன்னின்ற மெய்த்திரிதல், செந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் சொல்லி பார்த்துருக்கோம். செம்மையாகிய தமிழ். சரிங்களா? ஓமை தொகை அப்படின்னா என்னது? போல புறைய, ஒப்ப உழற, மான கடுப்ப, நேர நிகர, அன்ன இன்ன, இந்த உருவுகள்லாம் மறைந்து வருவது தான் என்னது? ஓமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பவளம் போன்ற வாய், அதுதான் எப்படி வரும்? பவள வாய் அப்படின்னு வரும். அடுத்தது உண்மை தொகை. உண்மை தொகைன்னா என்னது? அளவு பெயர்ல வரும். சரிங்களா? கபிலர், பரணர், இதில் அப்படின்ற சொல்லு இடைச்சொல்லு வந்து என்னது? இறுதி கபிலரும் பரணரும் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியிலையும்
நடுவுலையும் என்னது இறுதியிலும் மறைந்து வரும். சரிங்களா? கபிலரும் பரணரும் அப்படின்னு வரணும். அதனால இதுவும் பார்த்தீங்கன்னா அல்வழி புணர்ச்சியில் வரும். அன்மொழி தொகை இந்த வேற்றுமையிலிருந்து ஊமை வரைக்கும் இருக்கிற இந்த தொகையில் இருக்கிறதுல தவிர்த்து மற்ற உறுப்புகள் மறைந்து வந்துச்சுன்னா அதுதான் வந்து அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்க? அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. இதான் என்ன சொல்லுவாங்க? அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ பொன் கூட்டல் தொடி, பொற்றொடி வந்தாள். பொற்றொடினா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொன்னாலான வளையலை அணிந்தவள் வந்தாள். பொன் தொடினா என்ன சொல்லுவாங்க? வளையல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பொன்னாலான வளையலை அணிந்தவள் வந்தாள் அப்படின்றது தான் அதுக்கு மீனிங். இப்போ இந்த பார்த்ததில் தொகைநிலை நம்ம தெளிவாக நடத்த போகிறோம். சரிங்களா? அதை சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். மீதியெல்லாம் அடுத்ததில் பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொகாநிலை தொடர். அதில் ஒரு 5 பார்த்துட்டுமா? இந்த தொகாநிலை அப்படின்னா என்னது? வெளிப்படையாக வர்றது. இந்த வேற்றுமை உறுப்புனா என்னது? வெளிப்படையாக வர்றது. வெளிப்படையாக வருவது தான் தொகாநிலை. தொகானது மறைந்து வராமல் வெளிப்படையாக வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா 9 வகையாக பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதோட அப்படியே எடுத்துக்காட்டோட பார்த்தலாம். எழுவாய் தொடர். நம்ம எழுவாய் வேற்றுமை என்ன பார்த்தோம்? முதல் வேற்றுமை பார்த்தோமா? அதனுடைய வேற்றுமை உறுப்பு இல்லாததால் என்ன ஆயிடுச்சு? அது வந்து தொகாநிலையில் வந்துடுச்சு. சரிங்களா? அல்வழி புணர்ச்சியில். பாவை கூட்டல் வந்தாள். பாவை அப்படின்றது என்னது? ஒரு எழுவாய். வந்தாள் அப்படின்ற ஒரு இதுக்கு வினை முதலாக கொண்டு வேற்றுமை அடைஞ்சிருக்கு. அதனால தான் என்ன சொல்கிறோம்? இந்த எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். பாவை வந்தாள் அப்படின்னு வரும். அடுத்தது விழித்தொடர். விழினா என்ன சொன்னோம் நம்ம? விழி வேற்றுமை அப்படின்னா படர்க்க பெயரை முன்னிலை பெயராக மாற்றி எழுப்பது தான் அது விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ படர்க்க பெயர் அப்படின்றது கண்ணன் அப்படின்னு இருந்திருக்கும். அது எப்படி மாறுது? கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினையை கொண்டு முடியுது. கண்ணாவா, கண்ணா படி, அது எல்லாமே என்னது? விழித்தொடர். அடுத்தது பெயரச்ச தொடர். நம்ம பெயரச்ச வினையச்செல்லாம் கிளாஸில் பார்க்க போகிறோம். பெயரச்ச தொடர் அப்படின்னா என்னது? ஒரு எச்சச்சொல் ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சுன்னா அது பெயரச்சன்னு சொல்லுவாங்க. மந்த அப்படின்ற எச்சச்சொல் பையன் அப்படின்ற ஒரு பெயர் சொல்லுக்கு முடிஞ்சுது. இது ரெண்டும் புணர்வது தான் அது அல்வழி புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. வந்த பையன். வினையச்ச தொடர் ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிஞ்சுன்னா அது வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து கூட்டர் சேர்ந்தான் அப்படின்றது எப்படி வரும்? வந்து சேர்ந்தான். அடுத்தது தெரிநிலை வினைமுற்று. இந்த வினைமுற்று தான் என்ன பண்ணிருப்பாங்க? தெரிநிலை குறிப்பு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. தெரிநிலை அப்படின்னா என்னது? செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். இந்த 6ம் வெளிப்படையாக வருவதுதான் அது தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தான் அப்படின்றதுல இந்த 6ம் வெளிப்படையாக வந்திருக்கும். வந்தான் ராமன். சரிங்களா? இப்போ இந்த 6 வெளிப்படையாக வந்ததால இது வந்து தொகாநிலை தொடரில் வந்திருக்கு. சரிங்களா? தெரிநிலை வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று. குறிப்பு அப்படின்றது என்னன்னா காலையும் செயலத்தையும் வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் காட்டுறது. அதாவது பொருள், இடம், காலம், சினைகுணம், தொழில், அந்த பொருட்பெயர் இருக்குல்ல, அந்த பெயர் சொல், அது 6ம் ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பது தான் அது இந்த குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியன், சிறியன் அப்படின்ற ஒரு பண்பை குறிக்கிறது. பெரியன் கூட்டல் சேரன்னா வரும் பெரியன் சேரன். சரிங்களா? அப்போ இது வந்து குறிப்பு வினைமுற்று. இடைச்சொல் தொடர். இடைச்சொல் அப்படின்னா அது இடைச்சொல் நம்மளுக்கு 9th புக்கில் நிறைய கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எல்லாமே இந்த இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேற்றுமை உறுப்புகள் என்னது? ஒரு இடைச்சொல்லு தான். மற்று அப்படின்ற ஒரு இடைச்சொல் ஒன்று அப்படின்ற ஒரு சொல்லோட சேருது. அதனால இது எப்படி மாறும்? மற்று அப்படின்றது என்ன நல்லா பாருங்க. ஆல்ரெடி புணர்ச்சி இதில் பார்த்துருப்போம்னா அது மற்று அப்படின்றது ஒரு வன்தொடர் குற்றியலுகிற புணர்ச்சி. சரிங்களா? அப்போ இதில் என்ன வரும்? உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டு ஓடும். இப்போ இதில் இருந்து உகரம் போயிடும். இரு மட்டும் நிற்கும். அப்புறம் என்ன ஆகும்? இரு கூட்டல் ஓ என்ன மாறும்? ரோவோ மாறும். அதனால தான் என்னது மற்றொன்று அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? இடைச்சொல் தொடரும் தொகாநிலை தொடரில் வரும். அடுத்தது உரிச்சொல் தொடர். உரிச்சொல் அப்படின்னா என்னது? நனி, களி, மிகுதி. நனி அப்படின்றதுனா அது மிகுதி அப்படின்ற மீனிங்கில் வரும். அடுத்தது கழி அப்படின்றது வரும். அடுத்து கடி அப்படின்றது வரும். இதெல்லாமே வந்து உரிச்சொல் தொடர். சரிங்களா? மானனி, தவ, சால, உரு, இது எல்லாமே உரிச்சொல். நனி குட்டல் சிறந்தது, நனி சிறந்தது. சரிங்களா? அடுத்து அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் அப்படின்னா என்னது?
ஒரு சொல் 2, 3, 4 முறை அடிக்க வருவதுதான் அது அடுக்கு தொடர் சொல்லுவாங்க. அடுக்கு தொடரை வந்து சொற்களை பிரிச்சுன்னா அது பொருள் தரணும். இப்போ வருக வருக, வருக கூட்டல் வருகன்றது வருக வருக. சரிங்களா? இதெல்லாம் நம்ம தொகைநிலை தொகாநிலையை தெளிவாக பார்க்க போகிறோம். இது வேற்றுமை புணர்ச்சிக்கு அல்வழி புணர்ச்சிக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக கொண்டு வந்தது. சரிங்களா? இது வந்து என்ன சும்மா அப்படியே சொல்லி விட்டு போகிறோன்னு நினைக்காதீங்க. அடுத்த கிளாஸ் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வேற்றுமை புணர்ச்சினானது அல்வழி புணர்ச்சினானது அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறதுக்காக தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நடத்திருக்கோம். சரிங்களா? இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? அடுத்தது இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? வேற்றுமை புணர்ச்சினானது அல்வழி புணர்ச்சினானது பார்த்தோம். வேற்றுமை புணர்ச்சினானது ஐயாள்கு இன்னதுகன், இந்த வேற்றுமை உறவுகள் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ வந்து புணர்ச்சி விதியில் ஈடுபடுவதுதான் அது வேற்றுமை புணர்ச்சி. வேற்றுமை புணர்ச்சி எத்தனை வகையை சொன்னோம்? 6 வகையை சொன்னோம். அல்வழி புணர்ச்சி அப்படின்னா அது வேற்றுமை அல்லாத புணர்ச்சி. இந்த ஐயாள்கு இன்னதுகன் இல்லாமல் மற்ற சொற்கள் வந்து புணர்வது தான் அது அல்வழி புணர்ச்சி பார்த்தோம். அல்வழி புணர்ச்சி 2 வகையாக பிரிச்சோம்னா அது தொகைநிலை தொகாநிலை. தொகைநிலையில் ஒரு 5, தொகாநிலையில் வந்து ஒரு 9, மொத்தம் 14 வகைப்படும் அல்வழி புணர்ச்சி. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ஈற்று புணர்ச்சி. எதுக்காக நடத்தினா அப்படின்னா இதுக்கப்புறம் வர புணர்ச்சி விதிகள் எல்லாமே எதன் அடிப்படையில் வரும்னா வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி அதன் அடிப்படையில் வரும். அதனால தான் நம்ம இதை நடத்தியிருக்கோம். சரிங்களா? அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர ஈற்று புணர்ச்சி பார்க்க போகிறோம். மகர ஈற்றில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம மகர ஈற்று புணர்ச்சியை பார்ப்போம். அப்புறம் லகர ஈற்று புணர்ச்சி, நகர ஈற்று புணர்ச்சி. லகர வந்து வருமொழியில் தகரமும் நகரமும் வந்துச்சுன்னா அது எந்த மாதிரி புணரும் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.